ஹலோ மக்களே, சிபி மீனம் இதே கிடக்கிறது என்னன்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. அது பின்னாடி சொல்கிறேன். இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. நம்ம கடற்கரையில் பந்தல் தான் போட போகிறோம். அது எப்படி போடுறோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு வழியாக டெம்போ எங்களுக்கு வந்துருச்சு. அதாவது கீத்து ஏற்றிட்டு வந்தது. இதுதான் இறக்க போகிறோம். வாட வாட வந்து இறக்கடா. நம்ம மச்சான் தான் வந்து இறக்க போகிறோம். நான் இதுக்காக தான்ப்பா வந்தேன். நான் வேற எதுக்காகவும் வரல. ஹாய் மக்களே, முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பந்த போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ தான் பந்த போடுறோம். ஏன்னா கொஞ்சம் கீத்து பத்தாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ தான் பந்த போட்டு இருக்காங்க எங்கள் மக்கள். அணைய அணைய என்ன போவா நீ அணைய இப்படி பண்ணாக்கா எப்படி? ஈல் சுரின்னு அடிக்குது. இந்த கிடக்கிற வலை, இந்த கிடக்கிற வலை எல்லாமே பந்தலுக்குள்ளே தான் போகும். நாங்களே பந்தலுக்குள்ளே தான் போவோம். ஆமாம், ஒரு சில ஆள்லாம் இருக்குது. வெட்டியாகவும் இந்த நிற்கும், எல்லாமே பண்ணணும். ஆனால் பந்தக்குள்ளே லேட்டாக பந்தக்குள்ளே மட்டும் வரணும். ஒரு வேலையும் பார்க்க மாட்டானோ. அதுதான் இவன். ஹாய் கேட்ரா. எனக்கு பந்த கிட்ட நெருங்கிடுச்சு. நீ உனக்கு வரமாட்டேதே கிட்ட. நீ அப்போ நீ வந்து அங்கே அலக்கலக்காக வைக்கிறான், அங்கே நெருக்கி வைக்கிறாங்க. அவ்வளோதான். பூரா பண்ணுறீங்கடா. இன்னும் ஒரு முழங்கா இருக்கு. இங்கே இருக்கு. இது என்ன சார் அழகாக குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி வாத்துருவாடா. இது போட்டில் இருக்கு, அதில் போய் வாத்துருவாடா. இது ஆஃப் ஆகிடுது. அது ஆஃப் பண்ண பரவாயில்ல, சும்மா இருக்கா. இது வேண்டா கல் வாங்கிட்டு வரான்னு கேட்குறேன். நான் கஜா போயா டைம் ஆயிடுச்சு. இப்போ கல் வாங்கிட்டு வரணும்னு இது இருக்கா. தென்னங்கள்லாம் பணங்கள்லையா? என்ன இது? ஆமாம், நீ எல்லாத்தையும் பேசி அனுப்பி அவன் யூடியூப்பில் போட்டு விட்டுருவான். அப்புறம் குடியார பயணிக்கிட்டு எல்லாம் சொல்கிறேன். இவன் தான் குடியார சங்க தலைவர். இவர் துணைத் தலைவர். இப்போ மண்டை கட்ட அவர் தான் செயலாளர், இவர் பொருளாளர். யாராவது எல்லாத்துக்கும் தண்ணி தாங்க அடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணி வாத்தாந்து இருக்கோம். என்ன ஜேக்கு பாய், நான் யார் தண்ணி கேட்டாலும் அவங்கள வச்சு கேட்டு வச்சுக்கிறான். அவன் தான் நைட்டு போட பத்திரிக்கை அடிக்கிற செலவு விட சரக்கு அடிக்கிற செலவு தான் அதிகமாகுது இல்லையா? பத்திரிக்கா என்ன மச்சான்? எத்தனை நாளைக்கு வைக்கதான் ஒரு கூட வாங்கி கொடுத்தா ஏடா ஏடா கஜா.
அதான் பணத்தை கொடுத்ததில்ல போதும் விடு. உனக்கு எங்களுக்கு தண்ணியெல்லாம் தேவை. முக்கியமாக தான் முக்கியமானது பொண்ணு சொல்லிட்டாடா கஜா. என்ன இருக்கு முடிஞ்சு போமா போதுமா? போயிட்டு வரேன். இன்னும் கீழே இறக்குது. கீழே இருக்கு. அனுப்பலாம் அனுப்பலாம் 1 லிட்டர் அனுப்பி. என்ன வருங்க காலி போகிறதா மச்சான். அப்புறம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் எங்களோட ஓனரு. இன்னொரு மட்டும் இருக்குவா. சரி இந்த பக்கம் இன்னொன்று பாக்ஸ் எடுக்குவா. போதுண்டா மட்டும் ஒன்று மட்டும் இருந்தாலும் சரி. பாக்கி இருக்கிற கிட்ட அட்டை எடுத்துரு. அவனுக்கு வித்துருந்தான் கையில் அணைக்கிறது வித்துரா. விற்கிற அளவுக்கு கீத்து இருக்கியா? கையில் அணைக்கிறது இல்லையா? இந்த இந்த ஆஃப் ஆயிடுச்சு. டிஸ்பிளே தான் ஆஃப் ஆயிடுச்சு. டிஸ்பிளே தான் ஆஃப் ஆகும். ஸ்க்ரீனில் கை வச்சா சார்ஜ் எவ்வளோமா இறங்குது? அரை மணி நேரம் தான் வெட்டாத. அது எங்கண்ணா இந்த தலைப்பெண்ட அணைச்சிட்டியா? இது அனுப்போம். இதுல அணைச்சிட்டியா? இதுக்கு அந்தாண்டு இது வழியா அந்தாண்டு மடக்கி முன்னாடி கொண்டு வந்துருக்கிறேன். 4 கயிறு போடுற மாதிரி பார்த்துக்கங்க. நல்லா மேலே தூக்கி தட்டு. ஆனே ஆனே அறுபதா? ஃபைனல் டச். இன்னும் இந்தாண்ட வை. அவ்வளோதான் அவ்வளோதான் அதானே இருக்கு. காற்றுல கீத்து பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கயிறு போட்டு அணைப்போம். அப்படி நான் மேலே கிளப்பிக்கோம்ல, அதனால் இது பாருங்க குறுக்க கயிறு. அங்கே போய் அந்த கயிறு ஃபுல்லாக அடுக்கடுக்காக போடுவோம். ஏன்னா இப்படி மேலே பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. காற்றடிச்சா இப்படி தான் பறக்கும். என்ன அந்தாண்ட போடவேண்ணா? இந்த ஒரு கயிறு போட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி குறுக்க கயிறு போட்டு ஏய் அறந்துருச்சுடா.
கம்பு ஒரு கம்பு எடுத்து அப்படியே வைக்கி. அவன் இழுத்துட்டாங்களா? சரி நீ தூக்கி போடு, அங்கே முடி வச்சுப்போம். ஒரு வழியாக பந்தை போட்டு அவள் உட்காந்தாச்சு. மேலே போகிறது மேலே கிடைக்கும்.